அப்ப உங்களுக்கு என் மேல சந்தேகமா இருக்கா? அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த நிமிஷமே எல்லாத்தையும் நிறுத்திடலாம். என் மேல தப்பு இருந்தா தானே நான் பயப்படணும். என்ன ஜனனி பேசிட்டு இருக்க? அவங்க தான் புரியாம பேசிட்டு இருக்காங்க, நீ வேற. உன்னை பத்தி இங்க எல்லாருக்குமே தெரியும். உன் பக்கம் நியாயம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் உன் பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு லெட்டர் போட்டிருக்கான். அப்ப அவங்களுக்கு எல்லாம் உன் மேல சந்தேகம் வர்றது வெற்று. என்னடா இப்படி பேசுறீங்க? வெற்றுமா? நான் எந்த தப்பு பண்ணாதப்போ நான் எதுக்கு தலை குனிஞ்சு நிக்கணும்? சந்தேகம் வரக்கூடாதான சந்தேகம் வந்துருச்சு. அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதை முதல் பண்ணுவோம். இங்க பாருமா ஜனனி, எனக்கும் கூட இதெல்லாம் தப்புன்னு தோணுதுமா. ஆமாம்மா, அத்தையும் ரொம்ப சங்கடப்படுறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்னென்ன முடிவு பண்ண வேண்டியது நீயும் அப்பாவும் தான்மா. இதுல முடிவு பண்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் பெட்டியை கட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இங்க பாருங்க, இப்ப ஜனனிய பத்தி இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு. நீங்க உங்க பொண்ணை நம்புறீங்களா? கண்டிப்பா நம்புறேன். என் பொண்ணு பத்திரமாத்து தங்கம். அவ தப்பு பண்ணிருக்க மாட்டா. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. வெண்ணிலாக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜனனி தப்பு பண்ணலங்கிறது எனக்கு அப்பவே தெரியும். அந்த பையன் தான் தப்பு. அழகா பண்ண, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, ஜனனி நல்ல துடுக்கா பேசுற பொண்ணு. மத்தபடி அவ தப்பெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ ரொம்ப நல்ல பொண்ணு மாப்ள. அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்க? என் தங்கச்சி கண்டிப்பா அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டா. எனக்கு தெரியும் அவளை பத்தி. மாமா, நீங்க சொல்லுங்க. அவ என் தங்கச்சி, அவ தப்பு பண்ணிருக்க மாட்டா. கார்த்தி, நீங்க? எங்க ஜனனி அப்படிலாம் பண்ணிருக்கவே மாட்டான். இது வரைக்கும் அவன் என்கிட்ட எதையும் மறைச்சதே இல்ல. என் தங்கச்சியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கௌதம், இவங்க எல்லாம் அவங்க வீட்டு பொண்ணை பத்தி நல்லாதான் சொல்லுவாங்க. பின்ன என்ன தப்பாவா சொல்லுவாங்க? அத்த, ஒரு நிமிஷம், நான் இன்னும் பேசியே முடிக்கல. எங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. நெருப்பு இல்லாம புகையாது. அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஜனனி மேல பெரிய நம்பிக்கை இல்ல. பாத்தியா, இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக பொண்ணுன்னு இவள நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இதுல சொந்தக்கார பொண்ணு வேற. அந்த பொண்ணே இப்படி சொல்லும் போது நமக்கு சந்தேகம் வந்ததுல எந்த தப்பும் இல்ல. கௌதம், என்னமோ பறிஞ்சுகிட்டு பேசினல்ல, இப்ப என்ன சொல்ற? இந்த பாருங்க அத்த, நான் பறிஞ்சுகிட்டு பேசல, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். அத்த, நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை புரிய வைக்கிறேன்.
நான் பேசிக்காவே ஒரு போட்டோகிராஃபர். போட்டோகிராஃபி மட்டும் இல்ல, போட்டோஷாப்பும் எனக்கு தெரியும். அதனால தான் இதை பார்த்ததுமே பொய்யான போட்டோவா தான் இருக்கும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இது செகண்ட் லேயர்ல ஒர்க் பண்ண வேற மாதிரியான போட்டோஸ். இதுல எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. இருங்க, இதெல்லாம் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன். பாத்தீங்களா? இது வேற லேயர், இது வேற லேயர். இப்ப நான் இதுல வேற யாரோ ஒரு பொண்ணோட ஃபேஸ் எடுத்து வைக்கிறேன் பாருங்க. இது மாதிரி யார் முகத்தை வேணாலும் ஒட்டி அவங்க தான் நம்ப வைக்க முடியும். இதுல ஜனனி தலையை கொண்டு வந்து ஒட்டியிருக்காங்க. அவனை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் தவறுது. இதெல்லாம் பழைய ஸ்ட்ராட்டஜி. இந்த போட்டோவை அனுப்புனவன் ஜனனியை காதலிக்கிறதுக்கு முயற்சி தான் பண்ணியிருக்கான். ஜனனி அவன் காதலை ஏத்துக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. பணத்துக்காகவோ இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ இல்ல ஜனனிக்கு வேண்டாதவங்க யாரோ தூண்டி விட்டதுனாலேயோ எப்படி எல்லாம் பண்ணிருக்கலான்னு எனக்கு தோணுது. அதனால மத்தவங்க யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஜனனி மேல துளி கூட சந்தேகம் இல்லை. அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். சரிப்பா, இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியும்ல. அப்போ எல்லாரும் சந்தேகப்பட்டு பேசும்போது நீ ஏன் பேசாம இருந்த? எனக்கு தெரிஞ்ச எதுக்காக நான் அமைதியா இருந்தேன்னா, இந்த விஷயத்துல யார் யார் எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்காகத்தான் நான் அமைதியா இருந்தேன். நான் வச்ச டெஸ்ட்ல எங்க அம்மாவும் அக்காவும் தோத்து போயிட்டாங்க. எனக்கு எப்படி இதெல்லாம் முன்னாடியே தெரியும் பாக்குறீங்களா? வெண்ணிலா அக்கா நேத்தே நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னா, ஹலோ, யார் பேசுறீங்க நீங்க? நீங்க முதல்ல சொல்லுங்க. நீங்க தானே போன் பண்ணீங்க? மேடம், பேசுறது ஜனனியோட அண்ணி வெண்ணிலாவா? நீங்க யாரு? நான் சிவா பேசுறேன். அன்னைக்கு ஜனனியோட வந்தப்ப பாத்தீங்கல்ல, அதே சிவா தான். என்ன விஷயம் சொல்லுங்க. நானும் ஜனனியும் ஜோடியா சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஏகப்பட்ட போட்டோஸ் என்கிட்ட இருக்கு. காதலிக்கவே இல்ல, என்ன யாருன்னு தெரியாத மாதிரி பேசினால அது அத்தனையும் கடைஞ்சு எடுத்த போய். உண்மை என்னன்னு அந்த போட்டோஸ் சொல்லும். நாங்க எங்கெல்லாம் போனோம், எவ்வளவு அன்பா இருந்தோங்கிற கதையெல்லாம். இப்ப எப்படி வசதி? நீங்களா பேசி எங்களை சேர்த்து வைக்கிறீங்களா இல்ல அந்த போட்டோஸ் எல்லாம் போஸ்டர்ல அனுப்பி வைக்கவா? இங்க பாருப்பா, ஜனனி உன்னை யாருன்னே தெரியலன்னு சொல்றா. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி காதலிச்சிருக்க முடியும்? போட்டோ வேற எடுத்தேன்னு சொல்ற. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. எனக்கு உங்களால முடிஞ்ச ஒரே உதவி என்னன்னா, இந்த விஷயத்தை வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லி ஜனனியை என் கூட சேர்த்து வைக்க முடியுமான்னு பாருங்க. அந்த உதவியை உங்களால செய்ய முடியலன்னா கண்டிப்பா போட்டோஸை வீட்டுக்கு அனுப்புறதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. அத அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஜனனியோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அவங்க தெரிச்சு ஓடிடுவாங்க. அப்புறம் ஜனனியோட கதி அதோ கதிதான்.
இங்க பாரு, இப்படி எல்லாம் பண்ணி அவ வாழ்க்கையை கெடுத்துறாத. வாழ்க்கையை கெடுத்துறாதையா? நான் எப்படி கெடுக்க முடியும்? அவளே அவ வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டா. எப்போ அவ என்ன வேணான்னு சொன்னாலும் அப்போவே அவ வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டான்னு தான் தோணுது. காசுக்காக ஒருத்தன் பின்னாடி போறாளே, அது அசிங்கமா இல்ல? மனசுல ஒருத்தனை சுமந்துகிட்டு இன்னொருத்த பின்னாடி போறது எந்த வகையில நியாயம்? இங்க பாரு, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஜனனி அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. மறுபடியும் இன்னொரு வார்த்தை அவளை பத்தி தப்பா பேசின, மரியாதை கெட்டோம். நான் கூப்பிடுறேன். ஏங்க 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 வைக்காதீங்க வைக்காதீங்க. அக்கா, ஆ, என்னக்கா? வாங்க தம்பி, ஏதாவது சாப்பிடுறீங்களா? என்னக்கா போன்ல யாரு? ஏன் உங்க முகம்லாம் இப்படி வெறுத்து போயிருக்கு? அது ஒண்ணும் இல்ல தம்பி, ராங் நம்பர். யாரோ யாரோ தப்பான நம்பருக்கு போன் பண்ணிட்டாங்க. இல்லக்கா, போன் பண்ணது தப்பான நம்பரா இல்ல தப்பான நபரா? நான் தூரத்துல இருந்தே கவனிச்சேன். நீங்க போன்ல ரொம்ப பயந்து பயந்து பேசுனீங்க. கிட்ட வரும்போதுதான் ஜனனி பேரும் அடிபட்டது கேட்டுச்சு. எனக்கு கொஞ்சம் சமையல் வேலை இருக்கு, நான் வரேன். அக்கா, நான் அந்த விஷயத்தை பத்தி சொன்னா தப்பா நினைப்பேன். இல்ல என்ன வேற யாரோ நினைச்சீங்கன்னா இத பத்தி என்கிட்ட பேசவே வேண்டாம். ஆனா நான் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை அப்படி நினைக்கல. நான் சொந்தமா நினைச்சுதான் பழகிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அப்படி மறைக்கிறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க தம்பி, எனக்கு பொய் சொல்ல வராது. ஆனா இந்த விஷயம் முத்து மாமா கிட்டயோ இல்ல அத்தை கிட்டயோ போயிடுச்சுன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதான் பயமா இருக்கு. தயவு செஞ்சு பயப்படாதீங்க. வேற எந்த பிரச்சனையும் வராது. எல்லா பிரச்சனையும் நம்ம கையாளுற விதத்துல தான் இருக்கு. நான் பாத்துக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணு என் காதலை ஏத்துக்கோ, அப்படி இல்ல உங்க வீட்டுக்கு தேடி வந்து மிகப்பெரிய பிரச்சனை பண்ணுவேன். வீட்டுக்கு வருவியா? வா, வந்து என்ன வேணாலும் சொல்லு. தில் இருந்தா எங்க அண்ணன் முன்னாடி வந்து சொல்லுடா. ஜனனி ரொம்ப வெளிப்படையான தைரியமான பொண்ணு. அவ யார்கிட்டயும் எதையும் மறைக்க மாட்டா. அவ காதலிக்கவே இல்லைன்னா ஆணித்தரமா சொல்றா. ஆனா அவன் திரும்ப திரும்ப வேணும்னே மிரட்டுறான். ஜனனி அவன் மிரட்டினத பத்தி எல்லாம் கவலையே படல. மாமா கிட்ட மட்டும் அவன் வந்து சொன்னான், மாமா அவனை வெட்டி கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவாரு. இந்த வீட்ல கல்யாண விஷயம் பேசும்போது ஏதாவது ஏடா கொடுமை ஆயிடுமோன்னு பயந்துதான் நான் சொல்லாம விட்டுட்டேன். இத மறைச்சிடலான்னு தான் பார்த்தேன். ஆனா நீங்க இப்ப வற்புறுத்தி கேட்டதுனால தான் சொன்னேன். தயவு செஞ்சு நீங்க ஜனனி மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க. இத்தனை நாளா அவ உங்க ஜனனி, இனிமே அவ என்னோட ஜனனியும் கூட. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட நான் ஜனனியை எள்ள அளவும் சந்தேகப்படல. ஏன்னா எனக்கு வெண்ணிலாக்கா பேசினப்பவே தெரிஞ்சது கண்டிப்பா ஜனனி மேல தப்பு இல்லைன்னு. ஆனா போன்ல மிரட்டினானே, அவன் தான் தப்பானவன். எவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஜனனிய எங்க வீட்டுல கண்டிப்பா ஏத்துப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.
கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏதோ டக்குன்னு போட்டோவை பார்த்த அவசரத்துல அது இதுன்னு பேசிட்டேன். நீ எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, பரவாயில்ல. நீ எனக்கு மருமக மட்டும் இல்ல, மகளும் கூட. இனிமே எந்த விஷயத்திலயும் உன்னை சந்தேகப்படவே மாட்டேன். இது பாருமா வெனிலா, நீ மட்டும் இத கௌதம் கிட்ட சொல்லாம இருந்தன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். இவ்வளவு சுலபமா முடிஞ்சிருக்காது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. நான் உனக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும்மா. இல்லைனா நாங்க தப்பான முடிவெடுத்து ஜனனியை இழந்திருப்போம். ஐயோ, என்னம்மா நீங்க? வெண்ணிலா, நீ சமையல தான் அசுத்தமானு பார்த்தா பெரிய பெரிய காரியெல்லாம் பண்ணி பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் சர்வ சாதாரணமா சமாளிக்கிற. அசத்துறப்போ போ முத்து மாமா. நான் இத்தனை நாள் மனசார அண்ணின்னு கூப்பிட்டேன். இனிமே நீங்க எனக்கு அம்மாவும் கூட. எப்படிப்பட்ட பிரச்சனைல இருந்து நீங்க எனக்கு காப்பாத்திருக்கீங்க. ஜனனி, நீ அழவே கூடாது.